கேட்டு பாரு மாமாவோட போவச சுத்தி காட்டுறேன் ஒன்ன பட்டாவுச்ச. கன்னி ராசிக்காரங்களுடைய மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னா, அவங்க பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியான ஆட்கள். எவ்வளவு தூரம் அமைதி அப்படின்னா, கடலிலும் பெரிது பொறுமை அப்படின்பாங்க. அவ்வளவு தூரம் வந்து பொறுமையா இருப்பாங்க. நல்ல ஒரு குணம் உள்ள ஒரு ஆட்கள். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆழமா சிந்திப்பாங்க. எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு விஷயங்கள் வந்து லைஃப்ல நடந்தாலுமே அவங்களுக்குள்ளேயே வச்சு அதை வந்து சரி பண்ண பார்ப்பாங்க, ட்ரை பண்ணுவாங்க. மனசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு போராட்டங்கள் இருக்கும். குடும்பத்தை வந்து நல்வழிப்படுத்தணும், லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும், நல்லா படிக்கணும், கல்லூரி படிப்பு முடிச்சு நல்ல வேலையில நல்ல சம்பளத்துல இருக்கணும். பெண்களா இருந்தா கன்னிராசிக்காரங்க நல்ல ஒரு பொசிஷன்ல வெளிநாட்டுல போய் வாழணும். இந்த மாதிரிதான் வந்து கன்னிராசிக்காரங்க நினைப்பாங்க. மிகவும் அமைதியான ஆட்கள். இவங்க அமைதியா இருக்கனால இவங்களை என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னா பலகீனமான ஆட்கள் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. நிறைய பேர் வந்து இவங்களை வந்து ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு மறைந்திருக்கிற உண்மையான ரகசியமே என்னன்னா அந்த அமைதி தான். எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து இவங்க பொறுமையா யோசிக்கிறாங்களோ, கரெக்டா பிளான் பண்ணி கரெக்டா அந்த விஷயத்த எந்த நேரத்துல முடிக்கணுமோ அந்த நேரத்துல செமையாவும் சிறப்பாகவும் முடிக்கக்கூடிய ஒரு ராசி தான் வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க. இவங்க வந்து சனிக்கிழமை தோறும் பெருமாளை வந்து வணங்கிட்டே வந்தாங்கன்னா வாழ்க்கையில மேன்மேலும் அடுத்தடுத்த லெவல்ல போயிட்டே இருப்பாங்க.